ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட் என்று திமுக தரப்புல சொல்றாங்க. உங்களுடைய பார்வை தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில் இது வளர்ச்சி அளிக்கும்? வணக்கம் தேவப்பிரியன். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எங்களுடைய என்ன கருத்து அப்படின்னா, இந்த பட்ஜெட் நிலையான பொருளாதாரத்துக்குரிய ஒரு பட்ஜெட், மக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட், அனைவரின் நலனையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட். அடுத்ததாக தமிழ்நாடை பொறுத்தவரை, ஏன்னா நம்ம ஒரு தமிழ் சேனலில் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே தமிழ்நாடை சேர்ந்தவர்கள். அவங்க மேடம் சொன்னது மாதிரி எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டில் இந்த பட்ஜெட்டில் இருந்தது உண்மைதான். ஆனால் யாரையுமே ஏமாத்தலை. ஏன் ஏமாத்தலை அப்படின்னா, எடுத்த உடனே அறிவிச்சிருக்காங்க அதிவிரைவு ரயில்வே திட்டம். அதாவது சென்னையிலேருந்து ஹைதராபாத், சென்னையிலேருந்து பெங்களூருக்கு. இப்போது இந்த திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம். இப்போ சென்னை டு பெங்களூர் போகணும்னா 5 மணி நேரம் மினிமம். இப்போ இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பொழுது அந்த திட்டத்தின் காரணமாக 1 மணி 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ரீச் ஆயிடலாம்.